ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் இன்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, அமேன் என்பதே. And lead us not into the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Deuteronomy 20 chapter படிக்கிறோம். உபாகமம் 20ஆம் வசனம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் இரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். Thou goest out the Bethel against thine enemies and seized us and chariots and a people more than thou. Be not afraid of them, for the Lord and thy God is with thee, which brought thee up out of the land of the Egypt. வசனம் 2. நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும்போது ஆசாரியன் சேர்ந்த வந்து ஜனங்களிடத்திலே பேசி, And it shall be when he hath the come night and to the Bethel, that the priest shall approach and speak unto the people. வசனம் 3. இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடனே யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவாள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். And shall say unto them, Hear, O Israel, ye approach this day unto the Bethel against your enemies. Let not your heart fear not, and do not tremble. Neither be ye terrified because of them. வசனம் 4. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களுடனே யுத்தம் பண்ணவும் உங்கள் ரட்சிக்கவும் உங்களுடன் கூட போகிறார் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். For the Lord your God is he that getteth with your through the figure, for you are against your enemies to save your. வசனம் 5. அன்றியும் அதிபதிகள் ஜனங்களை நோக்கி, புது வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்திலே செத்தால் வேறு ஒருவன் அதை பிரதிஷ்டை பண்ண வேண்டியதாயிருக்கும். And the officers shall speak unto the people, saying, What man is there is that hate build a new house, and hate not and dedicate it? Let
him go and return to this house, lest he die in the battle. And another man dedicate it. வசனம் 6. திராட்சை தோட்டத்தை நாட்டி அதை அனுபவியாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அதை அனுபவிக்க வேண்டியதாயிருக்கும். And what man is he that hath planted the vineyard yard, and hath not eaten of it? Let him also go and return unto his house, lest he die in the Bethel. And another man eat of the eat. வசனம் 7. ஒரு பெண்ணை தனக்கு நியமித்து கொண்டு அவளை விவாகம் பண்ணி இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்திலே செத்தால் வேறு ஒருவன் அவளை விவாகம் பண்ண வேண்டியதாக இருக்கும் என்று சொல்ல வேண்டும். And when man is, and what man is there that hath betrothed a wife, and hath not taken her? Let him go and return unto his house, lest he die in the Bethel. And another man taken here. வசனம் 8. பின்னும் அதிபதிகள் ஜனங்களுடனே பேசி பயங்களையும் திடன் அற்றவர்களுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரரின் இருதயத்தை தன் இருதயத்தைப் போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டிற்கு திரும்பி போக கடவன் என்று சொல்ல வேண்டும். And the officers shall speak and further unto the people, and they shall say, what man this there that is fearful and faint-hearted? Let him go and return unto this house, lest his brethren is out in faint as well as is the heart. வசனம் 9. அதிபதிகள் தங்களுடனே பேசி முடிந்த பின்பு ஜனங்களை நடத்தும்படி சேனை தலைவரையே நியமிக்க கடவர்கள். And it shall be when the officers have made an end of the speaking unto the people, that they shall make captains of the armies to the lead to the people. வசனம் 10. நீ ஒரு பட்டயத்தின் மேலும் யுத்தம் பண்ண நெருங்கும்போது அந்த பட்டணத்திற்காக சமாதானம் கூற கடவாய். When thou comest nigh unto the city to the fight against it, then proclaim peace unto it. வசனம் 11. அவர்கள் உனக்கு சமாதானமான உத்தரவு கொடுத்த வாசலை திறந்தால் அதில் உள்ள ஜனங்களை எல்லோரும் உனக்கு பகுதி கட்டுகிறவர்களாக்கி உனக்கு ஊழியம் செய்ய கடவர்கள். And it shall be, if it make the answer of the peace and open unto thee, then it shall be that shall the people that is found therein shall be the tributaries unto thee, and they shall serve thee. வசனம் 12. அவர்களுடனே சமாதானம் படாமல் உன்னுடனே யுத்தம் பண்ணுவார்களானால் நீ அதை முற்றுகை போடு. And if it will make no peace with thee, will make war against thee, then thou shalt and be sing it. வசனம் 13. உன் தேவனாகிய கர்த்தர் அதை உன் கையிலே ஒப்புக் கொடுக்கும்போது அதில் உள்ள புருஷர்கள் எல்லோரையும் பட்டய கருக்கினாலே வெட்டி. And when the Lord and the God and hate and delivered it into thine hands, thou shalt smite every male thereof with the edge of the sword. வசனம் 14. ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் மிருக ஜீவன்களையும் மாத்திரம் உயிரோடு வைத்து பட்டணத்தில் உள்ள எல்லாவற்றையும் கொள்ள இட்டு உன் தேவனாகிய கர்த்தரை உனக்கு ஒப்பு கொடுத்த உன் சத்துருக்களின் கொள்ளை பொருட்களை அனுபவிப்பாயாக.
But the woman and the little ones and the cattle and all that is in the cities, even all the supple thereof, shalt thou take unto the shelf, and thou shalt eat the spoil of thine enemies, which the Lord any God and hate and give thee. வசனம் 15. இந்த ஜாதிகளை சேர்ந்த பட்டணங்களை இராமல் உனக்கு வெகு தூரமாய் இருக்கிற சகல பட்டணங்களுக்கும் இப்படியே செய்வாயாக. Thou shalt thou do unto all the cities which are every far off free from thee, which had not of the cities of this nation. வசனம் 16. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற எத்தியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், இபோசியர், பிரசியர் என்னும் ஜனங்களை பட்டணங்களை மாத்திரம் சுவாபமுள்ளதென்றையும் உயிரோடு வைக்காமல், but have the cities of the people which the Lord and the God and do give thee for a inheritance, thou shalt and save alive nothing that breatheth. Brethren, வசனம் 17. அவர்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவாய். But thou shalt and utterly destroy them, namely the Hittites and the Amorites and the Canaanites and the Perizzians and Hivitians and Jebusians, as the Lord and the God and hate commandments thee. வசனம் 18. அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவருப்புகளின்படியே நீங்கள் செய்ய உங்களுக்கு கற்றுக்கொடாமல், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாமலும் இருக்கும்படிக்கு இப்படியே செய்ய வேண்டும். That they touch you not to do after all their abomination which they have done unto their gods, so shall he sin against the Lord and your God. வசனம் 19. நீ ஒரு பட்டணத்தின் மேலே யுத்தம் பண்ணி அதை பிடிக்க அநேக நாள் அதை முற்றுகை போடப்பட்டு இருக்கும்போது நீ கோடாரியை ஓங்கி அதன் மரங்களில் வெட்டி சேதம் பண்ணாயாக. அவைகளில் கனியை நீ புசிக்கலாமே. ஆகையால் உனக்கு கொத்தளத்திற்கு உதவும் என்று அவைகளை வெட்டாயாக. வெளியிலே விருட்சங்களை மனுஷருடைய ஜீவனுக்கானவைகள். When thou shalt and besiege a city a long time in making war against it to the take it, thou shalt not destroy the tree thereof by forcing axe against them, for thou mayest eat of them, and thou shalt not cut them down, for the tree of the field is man's of the life. To employ them is the same gauge. வசனம் 20. புசிக்கிறதற்கு ஏற்ற கனி கொடாத மரம் என்று நீ அறிந்திருக்கிற மரங்களை மாத்திரம் வெட்டி அழித்து உன்னுடனே யுத்தம் பண்ணுகிற பட்டணம் பிடிக்கும் மட்டும் அதற்கு எதிராக கொத்தளம் போடலாம். Only the trees which is thou can wash, that is they, but not an tree for made. Thou shalt and destroy and cut them down, and thou shalt build bulwarks against the city that is maketh war with thee, until it is subdued. ஃப்ரெண்ட்ஸ், நாளைய தினம் பார்த்தீங்கன்னா சாபட் டே. ஹோலியாக நம்ம அதை பிரசுத்தமாக நம்ம ஆசரிக்கணும். நாளைக்கு 15 டேட், டிசம்பர் 15. இன்னும் 10 நாள் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாளே எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா எல்லாத்துக்கும் ஃபுட் அரேஞ்ச் பண்ணி அக்கம் பக்கம்லாம் இருக்கிறவங்களெலாம் இன்வைட் பண்ணி சின்ன ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வச்சு சின்ன பசங்களெலாம் வச்சு முடிப்பாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க சர்ச்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்து. இது நடக்கும். அன்றைக்கி லீவ் போடுற மாதிரி இருக்கும். 24ஆம் தேதி. அதே மாதிரி இந்த மாதம் கார் டிவி கட்டுறதுக்கு எப்படியாச்சுன்னா
பண்ணணும், கொடுப்பார். இப்போ நான் அதை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு டியூட்டி ஆன் பண்ணோம், டியூட்டி கொடுப்பார் கடவுள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைய தினம் சர்ச்சு கிறிஸ்தவமாக நம்ம ஆசரிக்கணும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.